பங்களாதேஷ்ல இந்தியால நடந்த அதே மாதிரி ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி கிட்ட இருக்கிற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இந்த தடவை ஒரு ஸ்கூல்ல போய் இடிச்சு அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருந்தவங்களும் சரி அந்த ஸ்கூல்ல இருந்தவங்களும் சரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000ல இருந்து 3000 பேர் வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் இத பார்க்கறப்போ அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஏர் இந்தியாவை பத்தி இதே மாதிரி பேசினோம். இன்னைக்கு பங்களாதேஷ்ல இதே விஷயம் மறுபடியும் நடந்திருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனா ஃபிளைட்ஸ் உருவாகிட்டு இருக்குது. பட் நாளுக்கு நாள் ரீசன்ட் டைம்ஸ்ல எஸ்பெஷலி ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல இந்த விபத்துகளை பத்தி நம்ம அதிகமா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்குது? ஃபிளைட்ஸ் எல்லாம் பத்திரமா தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம இத பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பீங்க. கண்டிப்பா சொந்தக்காரங்க ஃபிளைட்ஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி அதிகமா கேள்விப்படுறோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இன்னைக்கு வீடியோல அதை தான் மெயினா அட்ரஸ் பண்ண போறேன். பங்களாதேஷ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ஏன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு பங்களாதேஷ் ஃபிளைட் வந்து ஒரு ஸ்கூல்ல போயிடுச்சு இருக்குது. என்ன நடந்துச்சு அங்கங்கறத பார்த்துட்டு அது கூடவே இந்தியால இருக்கிற ஃபிளைட்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏறி உட்கார்றோம்ல அந்த ஃபிளைட்ஸ்லாம் உண்மையிலேயே பத்திரமா தான் இருக்காங்கங்கிற ஒரு கேள்வி வருது. பிகாஸ் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிறது ஏர் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 மாசத்துல மட்டும் 9 முறை உங்க ஃபிளைட் சேஃபா இல்லங்கிற நோட்டீஸ் போயிருக்குது. அதை இக்னோர் பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. இன்னைக்கு வீடியோல என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளோட ஃபிளைட்ஸ்லங்கறத தான் டீடைலா பார்க்க போறோம். ஏன்னா ஏர் இந்தியா இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்கங்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு யோசிச்சு பாருங்க. உங்க ஃபிளைட்ல வந்து உட்கார்ந்தன உடனே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வந்து முன்னாடி இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் வந்து நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல. என்ன ஒரு இன் கேஸ் ஆஃப் an எமர்ஜென்சி இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம்ல ஏர் இந்தியால இருக்கிற ஃபிளைட்ல ஒழுங்கா பண்ணாம 3 மாசம் பெண்டிங்கால இருந்திருக்குது. 3 மாசத்துக்கு அப்ப அந்த ஃபிளைட்ல ஏறினவங்க எல்லாம் என்ன நம்பிக்கையில ஏறி இருக்காங்க? நம்ம தான் ஒவ்வொருத்தங்களா ஏறி போறோம்ல. அந்த அளவுக்கு சேஃப்டி லேப்ஸ் இருக்குது. பங்களாதேஷ்ல என்ன நடந்துட்டு இருக்குது? நம்ம ஊர்ல இருக்கிற ஏர் இந்தியால என்ன நடந்துச்சுங்கிற ரெண்டு விஷயத்தையும் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். சோ இப்போ அங்க என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட ஒவ்வொண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன். நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பங்களாதேஷ்ல அரவுண்ட் ஆஃப்டர்நூன் ஓகேவா ஒரு ஃபிளைட். இந்த ஃபிளைட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா செங்டு F7 அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ஃபிளைட் ஓகேவா. இது வந்து பங்களாதேஷோட ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்குது. இது அவங்களோட தாக்கா அவங்க பங்களாதேஷோட கேபிட்டல். நம்ம ஒரு டெல்லி மாதிரி அங்க தாக்கான்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்க இருந்துகிட்டு இந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி ட்ரெயினர் பைலட் வந்து ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு. இந்த ட்ரெயினர் பைலட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 hours ஆஃப் ஃபிளையிங் முடிச்சிருக்காரு. ஹி ஸ்டில் பிராக்டிசிங் ஓகேவா. இது வந்து ஒரு ட்ரைனிங் ஃபிளைட். இந்த ட்ரைனிங் ஃபிளைட்ல ஒரு ட்ரெயினர் பைலட் உள்ளுக்குள்ள இருக்காரு. இந்த ஃபிளைட் இருக்கிறப்போ ஃபிளைட்டுக்குள்ள பிரச்சனை. இது ஒரு சைனீஸ் ஏர்கிராஃப்ட் ஓகேவா. சைனா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. அண்ட் அது சைனா கிட்ட இருந்து வாங்குறப்பமே இது வந்து ஒரு பழைய மாடல் ஓகேவா. இன்னைக்கு போய் நம்ம வந்து ஒரு நோக்கியா போன் வாங்குற மாதிரி பழைய காலத்து மாடலை வந்து அவங்க சைனா கிட்ட இருந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ் வாங்கியிருக்காங்க. இந்த ஃபிளைட்டை வந்து இன்னைக்கு மத்தியானம் டேக் ஆஃப் பண்ணி அவர் ரொட்டீன் ஃபிளைட் அந்த ட்ரெயினர் ஃபிளைட்ஸ்லாம் ஓட்டுவாங்க. அது மாதிரி ட்ரெயினர் ஃபிளைட்டை ஓட்டுறப்போ அந்த ஃபிளைட் வந்து கண்ட்ரோல் இழந்து ப்ராபப்லி நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி மேல வந்து அந்த ஃபிளைட் போயிருக்குது. அது அங்க இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த சான்ஸ் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த ஃபிளைட்ல இருந்து இஜெக்ட் ஆயிருக்கலாம். அவர் வந்து ஒரு பட்டன் நமக்கு அதுல இருந்து வெளியே வந்து ஒரு பாராசூட் போட்டு இறங்கி இருக்கலாம். பட் அவர் ஃப்ளை பண்ணிட்டு இருந்த பகுதி அப்போ ஃபிளைட் என்ன கண்ட்ரோல் இல்லாம போய் கீழே விழும். ஆனா அவர் கீழே விழக்கூடிய பகுதி அந்த ஃபிளைட் அப்போ பறந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு கீழே வந்து ஒரு முக்கியமான சிட்டிங்கிறதுனால கீழே வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ மக்களோட உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த பைலட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெளியே எக்ஸிட் ஆகல ஓகேவா. அப்போ அந்த ஃபிளைட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அதை எப்படியாவது மக்கள் இல்லாத பகுதிக்கு கொண்டு போய் இடிக்கிறது மட்டும் தான் ஒரே வழி. ஏன்னா எல்லாமே ஃபியூ செகண்ட்ஸ்ல நடக்கும். நம்மளுக்கு தெரியும் அந்த அகமதாபாத் அந்த குஜராத் டு லண்டன் ஃபிளைட்ல வந்து மொத்தமே 1 minute தான் டேக் ஆஃப் ஆகி உள்ள இடிச்சு வெடிச்சு எல்லாமே ஒருத்தங்க அதுல தப்பிக்கிறது எல்லாமே அண்டர் 60 செகண்ட்ஸ். அப்ப எவ்வளவு வேகமா எல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இந்த பைலட்டுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டவர்ல இருந்தும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கீழே போய் இடிச்சு மக்கள் நிறைய பேரை பாதிக்காம எப்படியாவது மத்த இடத்துக்கு கொண்டு போயிடணும்னு பாக்குறப்ப ஆல்ரெடி அல்டிடியூட் நிறைய விட்டுருச்சு. ஃபிளைட் வந்து ரொம்ப கீழே பறந்துட்டு இருக்குது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மைல்ஸ்டோன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் இன் உத்தரா அப்படிங்கிறாங்க. சோ இது வந்து பங்களாதேஷ்ல இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து ஒரு 2 மாடி பில்டிங்றாங்க. அந்த ஸ்கூல்ல 2000 to 3000 பசங்க படிச்சிட்டு இருக்காங்க. அகைன் 1:30 லஞ்ச் டைம் கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துல இது வந்து ஏர்போர்ட் கிட்ட கூட இல்ல. இந்த குஜராத்ல நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்டே அகமதாபாத் கிட்டே வந்து அந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு. இங்க அதுவும் கிடையாது. இது தள்ளி சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்கூல். அங்க போய் இந்த ஃபிளைட் இடிச்சு உள்ள இருக்கிற பசங்க ஓகேவா ஒரு 20 பசங்க கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க. அண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டா 170 இந்த நம்பரை யோசிச்சு பாருங்க. 170 பசங்க வந்து காயங்களோட ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. 60 பேர் வந்து ரொம்பவே படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. குஜராத்ல நடந்ததை நம்ம ஒரு லெசனா எடுத்துக்கிட்டோம்னால் ஜெனரலா இந்த ஃபர்ஸ்ட் வர நம்பர்ஸை விட ஒரு வாரம் கழிச்சு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இது பங்களாதேஷ்ல நடந்திருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியால இதே மாதிரி ஒரு ட்ரெயினர் ஃபிளைட் ஓகேவா ஜாகுவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபிளைட். அந்த ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய ஃபிளைட். அது வந்து 46 வருஷம் முன்னாடி இந்தியா வந்து யூஸ் பண்ண ஒரு ஃபிளைட்டை நம்ம இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜி மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். பழைய பிளாட்ஃபார்ம் பெட்டர் எக்ஸாம்பிள் கார் சொல்லலாம். நிறைய பேர் புது கார் டெக்னாலஜி வர வர வாங்குவாங்க. இன்னும் சில
பேர் வந்து சில காரை வந்து மாற்றவே மாட்டாங்க. பழைய அம்பாசிடராக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல சிடி சிஸ்டம் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். இப்போ வந்து டேரெக்டாக ஆப்பிள் பிளே இல்லை ஆண்ட்ராய்டு பிளே வர்ற மாதிரி வந்து ஏதாவது மாற்றி வச்சிருப்பாங்க, ஸ்க்ரீன் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும், மாடிஃபை பண்ணிட்டே இருக்குது. ஆனால் பழைய கார், அந்த பழைய கார் வந்து இந்த மாடிஃபிகேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் தான். இந்த மாதிரி இந்தியாவிலேயுமே இந்த ஜாகுவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஃப்ளைட் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ராஜஸ்தான் மேலே போகிறப்போ அதுவுமே வந்து கண்ட்ரோல் இழந்து இடிக்க போறாங்கன்னு தெரியறப்போ மக்கள் வாழ்ற பகுதியில் இடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் வெளியில கொண்டு போய் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல விழுந்து அங்கேயுமே 2 பைலட் இறந்து போனாங்க. இந்த இடத்துல ஒரு பைலட் வந்து காப்பாற்றப்பட்டு பங்களாதேஷ்ல ஆக்சுவலா அந்த பைலட்டை காப்பாத்திருக்காங்க. அவர் காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அங்க அவர் இறந்துட்டாரு. சோ இந்த வானத்துல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல பங்களாதேஷ்ல இதான் நடந்துச்சு, இந்தியாவிலும் இது நடந்திருக்குது. எனக்கு ஆனா இருக்கிறதுலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் இந்தியாவுக்கு நடந்தது. ஏர் இந்தியால இப்ப நம்மளுக்கு வந்து என்னென்ன தப்பு இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறப்போ உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது 2 இப்படி நடந்திருக்கா? இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஏர் இந்தியால என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். எல்லாமே கடைசியில நம்ம ஒரு விஷயத்துல போய் கனெக்ட் பண்ண முடியும். ஏர் இந்தியால சேஃப்டி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குது. நம்மளோட ஏர் இந்தியாங்கிற கம்பெனியாவே அவங்க வந்து லாஸ்ட் 6 மாசத்துல 9 நோட்டீஸ் வந்து டிஜிசிஏ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்மளோட ஏவியேஷன் கண்ட்ரோல் பாடி வந்து ஏர் இந்தியாங்கிற ஒரு கம்பெனிக்கு 6 மாசத்துல 9 நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 9 நோட்டீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ஃபிளைட்ல வந்து நம்ம ஏறி உட்கார்ந்த உடனே இந்த ஸ்லைடு இருக்கும் தெரியுமா, ஒரு இன் கேஸ் ஆஃப் an எமர்ஜென்சி உங்களுக்கு சைடுல வந்து டோர் எப்படி ஓபன் பண்ணணும், இப்படி நீங்க எக்ஸிட் ஆகணும்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து ஒரு ஸ்லைடு வெளியே வரும். அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருந்து அந்த ஸ்லைடு வெளியே வரும். ஒருவேளை நம்ம தண்ணியில எங்கேயாவது போய் லேண்ட் ஆயிட்டோம்னா அந்த ஸ்லைடு வழியா தான் நம்ம வெளியே வரணும். ஓகேவா? இதுதான் அந்த ஃபிளைட். எல்லா ஃபிளைட்ஸுமே இப்படிதான், இந்த மாதிரி இந்த கமர்ஷியல் ஃபிளைட்ஸ். இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழி. கரெக்டா? இந்த வழி வந்து ஏர் இந்தியால ஒழுங்கா இல்லன்னு நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 3 மாசமா ஒழுங்கா இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை சரி பண்ணாம ஃபிளைட் எடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் இது. ரெண்டாவதுக்கு நான் வர ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பைலட்ஸ்க்கு போடக்கூடிய சார்ட் இருக்குல்ல. ஓகே, இப்போ இந்த பைலட் வண்டி ஓட்டணும், இப்போ இந்த பைலட் வண்டி ஓட்டணும்னு சொல்லக்கூடியப்போ நிறைய பைலட்ஸ் வந்து ரிப்பீட்டடா டயர்டா இருக்கிற நேரத்திலுமே வண்டி ஓட்ட வச்சிருக்காங்க, ஃபிளைட்ஸை ஓட்ட வச்சிருக்காங்க. ஸோ இந்த ராஸ்டர் போடுவாங்கல்ல, அப்படி போடுறப்போ நிறைய பைலட்ஸ் வந்து ஓவர் ஒர்க்டா இருந்திருக்காங்க. கண்டினியூஸா ஒரு பைலட்டுக்கே வந்து அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தூங்க விடாம பண்றது. ஒரு டிரைவர் வந்து நம்ம வந்து எங்கேயாவது ஒரு லாங் டிரைவுக்கு நம்ம ஒரு ஸ்கூல் ட்ரிப் போறோமா, காலேஜ் ட்ரிப் போறோமா, அந்த அண்ணன் தூங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கரெக்டா? ஆனா அந்த மாதிரி ஃபிளைட்டை வந்து பைலட்ஸ்க்கு ஒழுங்கான ரெஸ்ட் கொடுக்காம ஏர் இந்தியால போட்டிருக்காங்க. இதுக்கும் அவங்க டிஜிசிஏ கிட்ட இருந்து நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the maintenance records of the plane you are sitting in may be incomplete or outdated. இதெல்லாம் நீங்க ஃபிளைட்டுக்குள்ள என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்றீங்கங்கறத வந்து ஒரு ரெக்கார்ட்ல வந்து நம்ம ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெக்கார்டை வந்து ஒழுங்கா அப்டேட்டும் பண்றது கிடையாது. அப்போ உண்மையிலே ஒரு இடத்துல விபத்து ஆயிடுச்சுன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டே ஒழுங்கா வைக்கலங்கிறப்ப நம்ம எப்படி என்ன நடந்துச்சுங்கிறத அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். இது முக்கியமான லேப்ஸ். ஓகே, 3 முக்கியமான லேப்ஸ் வந்து ஏர் இந்தியால இப்போ டிஜிசிஏ வந்து 6 மாசமா இவங்க ஃபாலோ பண்ணலாம்னு இருக்காங்க. எனக்கு ஒரு சைடு ஏர் இந்தியா இதை ஃபாலோ பண்ணலன்னு டிஜிசிஏ இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒரு சோகம் இருக்குது. இன்னொன்னு, ஏர் இந்தியா வந்து இந்தியாவோட ஒரு நேஷனல் கேரியரா இருந்தாங்க, எல்லா பெருமை பேசினாலும் டாடா எல்லாம் சொன்னாலும் நாங்க உயிரோட விளையாடுறதா, செக்யூரிட்டி சிஸ்டம் பேசிக் சேஃப்டி இது கூட வந்து ஃபாலோ பண்ணாம இருக்காங்கன்னு யோசிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப மனசு உடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஏர்வேஸை பத்தி பேசினதுனால நான் அதையும் உங்ககிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன். எனக்கு இந்த 3 இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா பைலட்ஸ், ஏர் இந்தியா பைலட்டா இருக்கட்டும், இல்ல பங்களாதேஷ்ல இருக்கிற பைலட்டா இருக்கட்டும், பக்கத்து நாடு பங்களாதேஷ்ல இருக்கிற பைலட்டா இருக்கட்டும், ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்த அந்த 2 ட்ரெயினர் பைலட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ட்ரெயினர் பைலட்ஸ் கூட இல்ல, ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதுல வந்து அவருக்கு 31 வயசு ஆகுது. ஒரு குழந்தை இப்பதான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கு. அந்த குழந்தை அவங்க அப்பாவை இழந்துட்டு இருக்குது. அந்த அப்பா வந்து குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்ல இறந்து போயிருக்காங்க, ஃபியூ வீக்ஸ் ஓல்ட். இந்த பைலட்ஸ் மேல எந்த தப்புமே இல்லைங்க. நீங்க இந்த ஏர் இந்தியா பைலட்ஸ் மேல பழி போடுறாங்க, அதை பத்தி நான் முந்தா நாள் வீடியோவே பேசினேன். ஆக்சுவலா நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா பைலட்ஸ் மேல தப்பு இல்ல, அவங்க ஓட்டுற வெஹிக்கிள்ஸ் மேல இருக்கிற பிரச்சனை இருக்குது. ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் பண்ணாத ஏர் இந்தியா ஃபிளைட்டா இருக்கட்டும், அவுடேட்டான ஃபிளைட்ஸா இருக்கட்டும், பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த ஏர்கிராஃப்டை வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு போர் நிலவரம் வந்து உலகம் ஃபுல்லா பேசப்பட்டு இருக்குது. போரை பத்தி நம்ம இன்னைக்கு என்னைக்குமே இல்லாத அளவுக்கு பேசிட்டு இருக்கோம். 2020ல நம்ம போரை பத்தி இவ்வளவு பேசல. கரெக்டா? ரஷ்யா உக்ரைன் கிட்ட ஆரம்பிச்சது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் போர்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கப்போ எல்லா கண்ட்ரியுமே ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகமான ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்குது, அதிகமான பைலட்ஸ் ஃப்ளை பண்ணிருக்காங்க இந்த ஆர்ம்டு ஏர்கிராஃப்ட்ல எல்லாம். நான் சொல்றேன், அப்படி இருக்கிறப்போ நம்ம பழைய ஏர்கிராஃப்ட்ல வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுல வந்து நம்ம டெக்னாலஜி என்னதான் அப்டேட் பண்ணாலும் அந்த பிளாட்ஃபார்ம் தாங்குமாங்கிற டெஸ்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு முக்கியமான குற்றமா இருக்கலாம், அது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இந்த விபத்துல இறந்து போற பசங்களுக்கும் இந்த டெசிஷன்ஸ்க்கு, இந்த ஃபிளைட்டை ஓட்டலாம், இந்த ஃபிளைட்டை இப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ஃபிளைட்டை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய பைலட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கம்மியான உயிர் போகணுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இஜெக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சாலும் வெளியே எஸ்கேப் ஆகாம கொஞ்சம் தள்ளி போய் இடிச்சு இறந்து போகலாம் அப்படின்னு தெளிவா அந்த டெசிஷன் எடுத்து தன்னோட கடைசி நொடிகள்ல கூட நம்மளை பத்தி யோசிச்சிருக்காங்க. ஆனா இவங்க இந்த ஃபிளைட் தான் ஓட்டணும், இந்த ஃபிளைட்ல வந்து ஒழுங்கான செக் இல்ல, இந்த ஃபிளைட் வந்து
வந்து ஓவர்லோடடா இருக்குது. டெக்னாலஜி அப்டேட் ஆயிடுச்சு. பட் பிளாட்ஃபார்ம் அப்டேட் ஆகல. இந்த மாதிரி பவர்ல இருக்கிறவங்க பண்ணக்கூடிய சில குற்றங்கள்னால இந்த பைலட்ஸும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி இறந்து போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அண்ட் ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி நேரத்துல இந்த வெளிநாட்டுல இருக்கிற அந்த போயிங் மாதிரி ஒரு கம்பெனி வந்து மொத்த பழியும் தூக்கி இவங்க மேல போட்டுறாங்க, பைலட் மேல. கண்டிப்பா இதுல பாருங்களேன், இந்த சைனீஸ் ஏர்கிராஃப்ட் ஓகேவா, இந்த பங்களாதேஷ்ல பிடிச்சது. சைனா வந்து உரிமை எடுத்துப்பாங்களா? ஓகே, எங்க ஃபிளைட்ல ஏதாவது ஈஸியா சொல்லிடுவாங்க, இல்ல இல்ல இது பைலட் மேல தான் தப்புன்னு. சோ ஈஸியா பழிய தூக்கி ஒரு பவர்லெஸ் பைலட் மேல போட்டு எல்லாரும் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே இதெல்லாம் நம்ம வெறுமனே பேசிட்டு மட்டும் தான் போக போறோம். ஆர் வி ஆர் கோயிங் டு ஆஸ்க் அத்தாரிட்டீஸ் டு ஆன்சர். அது இந்தியால மட்டும் இல்ல, பங்களாதேஷ்ல மட்டும் இல்ல, உலகத்துல எங்க நடந்தாலும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி டாபிக்ஸ் பேச பேச என்ன தோணுதுனால், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து கோவப்படுறப்போ, நம்ம ஆதங்கப்படுறப்பமோ, இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுமா ஆகாதான்னு யோசிக்கிறப்போ, பவர்ல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே இந்த டாபிக்ல வர்றதே இல்ல. அத ஓட்டுனவரோ, இல்ல இறந்தவங்களோ, இல்ல பாதிக்கப்பட்டவங்களோ, இவங்க தான் பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர, இதுக்கு பின்னாடி உண்மையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாமலே போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் டைம் வி ஆஸ்க் அத்தாரிட்டீஸ் டு பி ஆன்சரபிள். எனக்கு அதான் சொன்னேன்ல, ஏர் இந்தியாவுக்கு வந்து 9 நோட்டீஸ் போனது எவ்வளவு சோகமான விஷயமா இருக்கோ, 9 நோட்டீஸ் போனதுக்கு அப்புறமும் ஏர் இந்தியா ஏன் ஃப்ளை பண்ணிட்டு இருக்குது? ஏர் இந்தியாவுக்கு 9 நோட்டீஸ் போயிருக்குன்னு இப்ப நியூஸ் வந்துச்சுன்னா, இண்டிகோக்கு எத்தனை நோட்டீஸ் போயிருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஸ்பைஸ் ஜெட்டுக்கு எத்தனை நோட்டீஸ் போயிருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. இந்தியன் படத்துல காமிச்ச மாதிரி, ஒரிஜினல் இந்தியன் படத்தை சொல்றேன், இந்த மாதிரி இருக்க மாதிரி இங்க இருக்கிற ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் எத்தனைக்கு ப்ராப்பரான ஆர்டிஓ அப்ரூவல் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. இந்த சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு தெரியல. உயிரிழப்புகள் மட்டும் கண்டமானிக்கு நடந்துகிட்டே போயிட்டு இருக்குது. எனக்கு ஒரு சைடு பங்களாதேஷ்ல நடந்தது இவ்வளவு சோகமா இருந்தாலும், இன்னொரு சைடு ஏர் இந்தியா அந்த 9 நோட்டீஸ் 6 மாசத்துல போயிருக்குங்கிறத நினைச்சா ஜஸ்ட் ஹார்ட் பிரேக்கிங். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோல பாக்குறேன். நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த கர்நாடகால இருக்கக்கூடிய தர்மசாலா அந்த வீடியோ பத்தி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு அதுதான் பேசணும்னு நினைச்சேன். பட் இதை பார்த்த உடனே எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதிகமா ஃப்ளை பண்ணுவாங்கனால், ask them to ask more questions to the aviation companies. It is time we are awake. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Bye. Take care.